எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோல சிக்கன் பிக்கிள் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே விதமா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பார்க்கறப்ப வாயில தண்ணி ஊறுது இல்லைங்களா? செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும். இது விளாக் பிளஸ் குக்கிங்னால என்னோட விளாகும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட ஆனிவர்சரிக்கு எங்க வீட்டுக்கார் வீட்லவே இல்ல. ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அங்க இங்க ஊர் சுத்த போயிட்டாங்க. இல்ல அவங்களது ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவர் வீட்லவே இல்ல. நானும் கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். நம்மளுக்கு என்ன வெளியில போயிட்டு கேக் கட் பண்ணணும், எங்காச்சும் போய் சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவும் தோணாது. அன்னைக்கு அவரு என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ரொம்ப செலிப்ரேஷன் எல்லாம் கிடையாது. அவர் கூட இருந்தா போதும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஆனா அன்னைக்கு பார்த்து எங்களுக்கே வரும் இல்லைங்களா ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இல்லாதனால கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்தேன். மறுநாள் தான் செலிப்ரேட் பண்ணேன். அதுவும் நாங்க பண்ணிக்கல. நான் மூட் அவுட் ஆனது பார்த்தோ இல்ல பசங்க முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தாங்களோ தெரியாது. கேக் எல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரிட்ஜ்லவே ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அறிவாளிங்க இல்லைங்களா? இதுல என்ன அதிசயம்னா எங்களை சுத்தி ஒரு சின்ன கடை கூட இருக்காது. எதுவா இருந்தாலும் 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அந்த அளவுக்கு யோசிச்சு எங்க நைபர் அங்கிள் கிட்ட பேசி வச்சு அவங்கள கூட்டிட்டு போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பசங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா வந்த உடனே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. நைட்டு 12:00 அப்படிதான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் லேட் நைட் ஆனதுனால நானும் பசங்களை எழுப்பலாம். ஆனா என் சின்னவர் முழிச்சிட்டே இருந்தாரு. 2 மணிக்கு தான் வந்தாரு எங்க வீட்டுக்கார் நைட்டு. ஸோ அது வரைக்கும் இவர் முழிச்சிட்டே இருந்து கேக் கட் பண்ணிடலாமா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என் காதுக்குள்ள சொன்னா. வேண்டாம் இப்ப ரொம்ப தூக்கம் மயக்கமா இருக்கும். காலங்காத்தால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டா பசங்கள. அதுக்கப்புறம் காலங்காத்தால ஏஞ்சதும் எப்படியோ அவர் கொஞ்சம் லேட்டா தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லேட் நைட் ஆனதுனால ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளவே கொஞ்சம் தீபம் வச்சு இன்னைக்குதான் கொஞ்சம் உஷாரா இருக்கு எனக்கு. அவர் இருந்தாதான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுக்காக தீபம் வச்சு பிரசாதத்துக்காக பாயசம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் எங்க டைம் ஆயிடுச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு தீபம் வச்சுட்டு பிரசாதம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளவே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் சின்னவர் முகத்துல பாத்தீங்களா அம்புட்டு சந்தோஷம். அவருதான் ரொம்ப குஷியா இருக்கிறாரு. அவருதான் எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கணும், நீயும் சர்ப்ரைஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். சரி பசங்களுக்காகச்சும் நம்ம சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணுமே. ஸோ அதுக்காக நானும் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடிச்சேன் தான். அதுக்கப்புறம் கேக் எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் பாயசம் ரெடி ஆயிட்டே இருக்கு. பாயசம் ரெடி பண்ணிட்டு சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பசங்க கேக் கட் பண்ணிடலாம் மம்மி, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் கேக் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செய்யறப்போ பசங்க எவ்வளோ பெரிய பசங்க ஆயிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாட்டி நாங்க எதுவும் செலிப்ரேட் பண்ணலன்னாலும் பசங்க யோசிச்சு இந்த அளவுக்கு கேக் வாங்கிட்டு எங்களை செலிப்ரேட் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா? அதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேக் கட் பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். அவங்களும் ரொம்ப குஷியா இருக்கிறாங்க பசங்களும். நானும் ரொம்ப குஷியா இருக்கிறேன். அவ்வளவுதான் எங்களோட செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப கிராண்டா எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கே எனக்கும் ரொம்ப பிடிக்காது. ஸோ என்னோட செலிப்ரேஷன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவரும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து பசங்க வீட்டுக்கு வந்த பிறகு விழா கண்டினியூ பண்றேன்.
இன்னைக்கு வந்து சார்ட் ஒர்க் குடுத்திருக்காங்க. பெரியவனுக்கு சார்ட் ஒர்க் குடுத்திருக்காங்க. அந்த மேப் வந்து அப்படியே வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சார்ட் ஒர்க் வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அவனே தான் எல்லாமே ட்ரா பண்ணான். நான் சும்மா அந்த ஹெட்லைன் மட்டும் எழுதி குடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா, அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ, அதுக்காக அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் எழுதி குடுத்தேன். மீதி எல்லாமே அவ தான் பண்ணா. அவ பண்ற டிராயிங்ஸ் பார்த்தா எனக்கு ஒரு ஒரு நேரத்துல கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவா. அதுக்கே நான் கொஞ்சம் பொறாமப்படுவேன் தான். ஆனா என்னோட பையன்றதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். சரி விடுங்க. இப்போ வந்து சிக்கன் பிக்கில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம், பட்டை, லவங்கம், 2 இலாச்சி சேர்த்துக்கணும். அது கூட ஒரு ஸ்டார் பூ, அனாச பூ அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதுவும் சேர்த்துக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு, நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். இதுதான் மசாலா பவுடர் இதுக்கு. சிக்கன் பிக்கில் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரு 10, 15 நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு சிக்கன் பிக்கில் ரெடி ஆயிடும். ஸோ ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, அந்த சிக்கன் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போதைக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கினா போதுமா இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சிம்லவோ இல்ல மீடியத்துல வச்சிட்டோம்னா சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியில வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இங்க மெஷர்மெண்ட்டோட சொல்றேன். இது இந்த கப்பு எடுத்திருக்கிறேன் இல்லைங்களா? இந்த கப்போட 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். பிக்கில் இல்லைங்களா? எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கோல்டன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும்னா சிக்கன் கெட்டியாயிடும். கொஞ்சோண்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும்னா கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சோண்டு அப்படி சைடுக்கு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சென்டர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்க கியூப்ஸ் செஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒரு 6 கியூப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலா நீங்க ஸ்பூன்ல அளவுன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். சிக்கன் வந்து நான் 1/2 கேஜி தான் எடுத்திருக்கிறேன். அது சொல்லலை இல்லைங்களா? 1/2 கேஜி சிக்கனுக்காக நான் மெஷர்மெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கப்பு ஒன்று மெஷர்மெண்ட்க்கு எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? அதே கப்போட அளவு எடுத்துக்கணும். அதே கப்போட அளவு வேணும்னு நினைச்சீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாதி கப் அளவுக்கு எடுத்துக்கினா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்டே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா? மறுபடியும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா கூட இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துலவே நல்லா ஃப்ரை ஆயிட்டு சிக்கனுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டா பிடிக்கும். அவ்வளவுதான் சிக்கன் பிக்கில் வந்து ரெடி ஆயிடும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். சிக்கன் பிக்கில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு இன்கிரீடியன்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். சூடா இருக்கிறப்ப ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய லெமன் வந்து பிழிஞ்சுக்கணும். லெமன் இல்லைன்னா வெனிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெனிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணுங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே லெமனா இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஃபுல்லா பிழிஞ்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். பிக்கில் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா 2 மாசம் 3 மாசம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளுக்கு எப்பப்போ சிக்கன் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த ஊறுகாய் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சிக்கன் பிக்கலாம் ஐயோ ரொம்ப பெரிய ப்ராசஸே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். அதே விதமா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அவ்வளவுதான். இதை எடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இல்ல வெளியில வச்சாலும் கெட்டு போகாதுதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா ஒரு 6 மாசத்து வரைக்கும் இருக்கும். வெளியில வச்சோம்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளவே காலி ஆயிடும். இது 1/2 கேஜி கொஞ்சோண்டு செஞ்சதுனால எனக்கு சீக்கிரமாவே காலி ஆயிடும்.
நீங்க நெறைய குவான்டிட்டில செஞ்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அளவெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் எல்லாமே 1/2 கேஜிக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க 1 கேஜின்னா டபுள் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இன்னும் ஜாஸ்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் ஜாஸ்தி குவான்டிட்டி அதுக்கேத்த மாரி நீங்க மொளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 நாள் அப்படியே ஊற வச்சுட்டேன். இதுலவே ஊறட்டும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கடாயில இருக்கும் இல்லையா, அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுனால, கொஞ்சோண்டு உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு தோணிச்சு. 2 நாள் கழிச்சு சிக்கன் பிக்கிள் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறிட்டு இருக்கு. இதுல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தோணிச்சு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஜாஸ்தி உப்பு சேர்க்கலாம். ஏன்னா ஒண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கம்மியா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் உப்பு வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் சேர்த்திருக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணா உப்பு கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே கரெக்ட்டா பக்குவமா இருந்துச்சு. செம்ம டேஸ்டியாவும் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பாருங்க பேசுறதுக்கே முடியல. வாயில தண்ணி ஊறுது அப்படியே. இப்போ கூட நான் எடுத்து போட்டு சாப்பிட போறேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில வாங்குற சிக்கன் பிக்கிளோட நீங்க ட்ரை பண்ண சிக்கன் பிக்கிள் எப்படி இருக்கு டேஸ்ட்டு அப்படின்னு கூட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய குக்கிங் ஐடியாஸும், நெறைய குக்கிங் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ல எப்படி செஞ்சுக்கலாம். அதே விதமா ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சா சமையல் எப்படி ஈஸியா முடியும் அப்படின்றது கூட நம்ம சேனல்ல இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை நம்ம சேனல விசிட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ப டச்ல இருக்க முடியும். அப்பப்போ கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்கலாம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கமெண்ட்டும் மறக்காம பண்ணிடுங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருந்துச்சு டேஸ்ட்டு. சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கு இப்போ. ஊற ஊற இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் போல. பட் இப்போதைக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் மட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு நார்மலாவே நான்வெஜ்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா சிக்கன் தான். அது ரொம்ப உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு சொன்னாலும் சிக்கன் தான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு தேவையானதப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன் நானும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். லைக் பண்றதுக்கு மறக்காதீங்க. இருக்கட்டுங்களா? முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.